அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, நாம் இதுவரை 100 ஆமில்களுடைய 20 வகைகளில் முதல் 5 வகை ஆமில்களை நாம் படித்தோம். முதலாவதாக ஒரே ஒரு இஸ்முக்கு மட்டும் ஜர்ரு செய்யும் 19 எழுத்துக்களையும், இரண்டாவதாக இஸ்முக்கு நஸ்பும் ஹபருக்கு ரஃபவும் செய்யும் 6 எழுத்துக்களையும், இன்னா அஹ்வாத்துஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு 6 எழுத்துக்களையும், மூன்றாவதாக இஸ்முக்கு ரஃபவும் ஹபருக்கு நஸ்பும் செய்யும் எதிர்மறை அர்த்தம் கொண்ட, அதாவது நஃபியுடைய எழுத்துக்கள் இரண்டையும், நான்காவதாக ஒரே ஒரு இஸ்முக்கு மட்டும் நஸ்பு செய்யும் 7 எழுத்துக்களையும், கடைசியாக முதாரியான ஃபயலுக்கு நஸ்பு செய்யும் 4 எழுத்துக்களையும், ஆக மொத்தம் 38 எழுத்துக்களை முதல் 5 வகை ஆமில்களில் நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து நாம் இரண்டாவது 5 வகை ஆமில்களை பார்க்க இருக்கின்றோம். அதில் குறிப்பாக 6வது மற்றும் 7வது வகை ஆமில்களை நாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் படிக்கலாம். 6வதாக முதாரியான ஃபெயலுக்கு ஜஸ்ம் செய்யக்கூடிய எழுத்துக்கள் 5. 7வது வகையை சார்ந்த ஆமில்களும் முதாரியான ஃபெயலுக்கு ஜஸ்ம் செய்யும், ஆனால் அவைகள் இஸ்முக்களாகும். 6ம் 7ம் ஒரே அமலைத்தான் செய்கின்றன. ரெண்டுமே முதாரியான ஃபெயலுக்கு ஜஸ்ம் செய்கின்றன. ஆனால் 6வது வகையை சார்ந்த 5 ஆமில்கள் ஹர்ஃபுகளாக கருதப்படும். 7வது வகையை சார்ந்த 9 ஆமில்கள் இஸ்முக்களாகும். சரி, 6வது வகையை சார்ந்த முதாரியான ஃபெயலுக்கு ஜஸ்ம் செய்யக்கூடிய 5 எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன், லம், லம்மா, லாமுல் அம்ர், லா லின் நஹ்யி. இந்த 5 எழுத்துக்களும் நல்ல கவனிச்சு கொள்ளணும். 6வது வகையை சார்ந்த 5ம் ஹர்ஃபுகள், எழுத்துக்கள். இந்த 5 எழுத்துக்களும் இதற்கு அடுத்து வரக்கூடிய முதாரியான ஃபெயலுக்கு ஜஸ்ம் செய்யும். ஜஸ்ம் என்றால் சுக்குனுடைய நிலை. சரி, இன்னுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, நிபந்தனைக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இன். ஆங்கிலத்தில் இஃப் என்ற வார்த்தையை புழங்குவோம் அல்லவா, அது போல. லம் என்றால் இல்லை, நாட் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். லம்மா என்றால் முதாரியான ஃபெயலுக்கு முன்னால் லம்மா என்று வரும்பொழுது அறவே இல்லை என்ற அர்த்தத்தை நாம் கொடுப்போம். லாமுல் அம்ர், அதாவது ஏவலுக்காக பயன்படுத்தக்கூடிய லாம், அத முதாரியான ஃபெயலோடு சேர்ந்து வரும்போது லீ என்று வரும். லீ எஃப் அல், அவன் செய்யட்டும் அப்படின்ட்டு என்ன செய்யும், அது முதாரியான ஃபெயலினுடைய அர்த்தத்தை அம்ருடைய ஏவலினுடைய அர்த்தமாக மாற்றிவிடும் அந்த லாம். 5வது எழுத்து லா லின் நஹ்யி, அதாவது நஹிக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய லா, இதை செய்யாதே அதை செய்யாதே என்று தடுப்பதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய லா. இந்த 5 எழுத்துக்களும் இதற்கு அடுத்து வரக்கூடிய முதாரியான ஃபெயலுக்கு ஜஸ்ம் செய்யும். சரி, இதற்கு எப்படி தர்கீப் கொடுப்பது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உதாரணத்தை பாருங்க. இன் தத்ரிப்னி அத்ரிபுக. இன் தத்ரிப்னி, நீ என்னை, தத்ரிப் அப்படின்னா நீ என்னை அடித்தால், நீ அடித்தால். இந்த முத்தக்கல்லிம் இருக்கு பாத்தீங்களா, என்னை, நீ என்னை அடித்தால். இந்த அடித்தால் இந்த நிபந்தனைக்குரிய அர்த்தத்தை இந்த இன் கொடுக்கும். நீ என்னை அடித்தால் அத்ரிபுக, உன்னை நான் அடிப்பேன். இந்த உதாரணத்துல இன்னுக்கு எப்படி தர்கீப் சொல்லலாம் அப்படின்னா, ஹர்ஃபு ஷர்த்தின், இது ஷர்த்துடைய நிபந்தனைக்குரிய எழுத்து. அடித்தால் என்ற அந்த இஃப் யூ பீட் மீ, இஃப் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது இல்லையா, நிபந்தனைக்குரிய அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய எழுத்து. ஓ ஜஸ்மின், மேலும் இதனை தொடர்ந்து வரக்கூடிய முதாரியான ஃபெயலுக்கு ஜஸ்ம் செய்யக்கூடிய எழுத்து. இது மப்னியுன், மப்னியுன் அல சுக்குனி, சுக்குனின் மீது மப்னி, எப்போதுமே சுக்குன் பெற்றதாகத்தான் இருக்கும். லா மஹல்ல லஹு மினல் இஅராபி, இஅராபிலிருந்து இதற்கு என்று எந்த ஒரு நிலையும் கிடையாது. பொதுவாக ஹர்ஃபுகளுக்கு இஅராப்ல எந்த நிலையும் இருக்காது. சரி, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தத்ரிப்னி. தத்ரிப்னி என்ற வார்த்தையில மொத்தம் 3 வார்த்தைகள் இணைந்திருக்கின்றன. தத்ரிப் என்ற ஃபஅல், நூன் விகாயா, அதாவது ஃபஅலுக்கு கஸ்ரா வரக்கூடாது என்ற சட்டத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய நூன். விகாயா என்றால் பாதுகாப்பதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய நூன். யா முத்தக்கல்லிம்,
என்ன, என்னை, நான் அப்படிங்கிற முத்தக்கல்லிமுடைய யா. ஆக இந்த மூணுக்கும் நம்ம ஏராபு கொடுக்கணும். சரி, ஏராப் என்றால் தர்கிப், இலக்கண அமைப்பு. இப்போ முதலாவது ததரிபுங்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. அது என்னது? ஃபஅலுன் முதாரியுன். இது முதாரியான ஃபஅலு. மஜ்சூமுன் பி இன், இன்னை கொண்டு, இன்னை கொண்டு ஜஸ்ம் செய்யப்பட்ட முதாரியான ஃபஅலு. இந்த இன்னை கொண்டு ஜஸ்ம் செய்யப்பட்ட முதாரியான ஃபஅல். அடுத்து இரண்டாவது இருக்கிறது நூனை விகாயா. ஒன் நூனு, நூன் ஆகிறது லில் விகாயத்தி, அது வந்து பாதுகாப்பதற்காக வேண்டி. எதை பாதுகாப்பதற்காக வேண்டி? ஃபஅலுக்கு ஜர் வரக்கூடாது என்பதை, என்ற சட்டத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய நூனு. அதுவும் வந்து மப்னியத்துன் அலகு கஸ்ரி, கஸ்ரின் மீது மப்னியாகும். நூனை விகாயா எப்போதுமே கசரு பெற்றதாகத்தான் இருக்கும். அடுத்து மூணாவதாக பாத்தீங்கன்னா முத்தக்கலிமுடைய யா. வல் யா உ தமீருன் முத்தசிலுன், முத்தசிலான இணைக்கப்பட்ட தமீர். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், தமீர் மொத்தம் 3 வகையா இருக்குது. முத்தசில் இணைக்கப்பட்ட தமீர், முன்ஃபசில் என்றால் தனியாக வரக்கூடிய அன, ஹுவ, நஹ்னு என்று. முஸ்தத்திர் என்றால் மறைந்திருக்கக்கூடிய. இப்ப ததரிப் அப்படின்னா அன்தங்கிற தமீர் மறைந்திருக்கும், அது வந்து முஸ்தத்திருன். இது வந்து இணைந்து இருக்குது, கண்ணால பார்க்க முடியும், ஆனா இணைந்து இருக்கக்கூடிய முத்தசில், முத்தசிலுன். வல் யா உ தமீருன் முத்தசிலுன், அது மப்னியுன் அல சுக்குனி, சுக்குனின் மீது மப்னியானது. ஃபி மஹல்லி நஸ்பின், இது நஸ்புடைய நிலையில இருக்குது. ஏன்னா மஃபூலுன் பிஹி, தத்ரிபுனுடைய மஃபூல் பிஹி இது. என்னை அடித்தால். இப்ப யா வந்து நஸ்புடைய ஹாலத்துல இருக்குது. ஏன்னா மஃபூல் பிஹி என்ற அடிப்படையில. மப்னியுன் அலல் சுக்குனி, சுக்குனின் மீது மப்னியானது. ஃபி மஹல்லி நஸ்பின், நஸ்புடைய நிலையில் இருக்கின்றது, மஃபூலுன் பிஹி என்ற அடிப்படை. வஃபாயிலுஹு, இப்ப தத்ரிப்ங்கிற ஃபஅலுடைய ஃபாயில் எது அப்படின்னா தமீருன் முஸ்தத்திருன். இங்க பாத்தீங்களா, முத்தசிலுன்னா இணைக்கப்பட்ட தமீர், முஸ்தத்திருன்னா மறைந்திருக்கக்கூடிய தமீர். அப்ப மறைந்திருக்கக்கூடியது தக்தீருஹு, அதனுடைய தக்தீர் மறைவு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த என்று உள்ளுக்கு இருக்கும். அடுத்து மூணாவது வார்த்தை எடுத்துக்கோங்க, அத்ரிப்க. இப்ப அத்ரிப்கவிலையும் 2 வார்த்தைகள் இருக்குது, அத்ரிப்க. இப்ப அத்ரிப எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஅலுன் முதாரியுன் மஜ்சூமுன், இது இந்த இன்னை கொண்டு ஜஸ்ம் செய்யப்பட்ட முதாரியான ஃபஅல். ஃபஅலுன் முதாரியுன் மஜ்சூமுன், ஜஸ்ம் செய்யப்பட்ட முதாரியான ஃபஅல். வஃபாயிலுஹு, அதனுடைய ஃபாயில் எங்க இருக்கு அப்படின்னா முஸ்தத்திருன், அதுவும் மறைந்திருக்கு உள்ளுக்கு, அன அப்படின்னு இருக்கும். அத்ரிபுல எப்படி ஃபஅல் மறைஞ்சிருக்கும்? அன. நீங்க வேணா சொல்லிக்கலாம் தக்தீருஹு அன அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய தக்தீர் என்பதாகிறது அன என்பதாகும் அப்படின்னு வேணா இணைத்து சொல்லிக் கொள்ளலாம் நீங்க. சரி, இரண்டாவதாக அந்த க என்பது தமீருன் முத்தசிலுன், இது இணைக்கப்பட்ட தமீர். மப்னியுன் அலல் ஃபத்ஹி, ஃபத்ஹின் மீது மப்னியானது. இந்த க எந்த நிலைமையில இருக்குது? ஃபி மஹல்லி நஸ்பின், நஸ்புடைய நிலையில் இருக்கின்றது. மஹல் என்றால் நஸ், நிலை, நஸ்புடைய நிலையில் இருக்கிறது. ஏன்? மஃபூலுன் பிஹி லி ஃபஅலி அத்ரிப, அத்ரிப என்ற ஃபஅலினுடைய மஃபூலுன் பிஹிங்கிற அடிப்படையில நஸ்புடைய நிலைமையில அது இருக்கின்றது. இப்படிதான் நம்ம இந்த உதாரணத்துக்கு தர்க்கீப் வைப்போம். அடுத்து 7வது வகை சார்ந்த ஆமில்கள் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 6வது வகை 7வது வகை ரெண்டுமே முதாரியான ஃபஅலுக்கு ஜஸ்ம் செய்யும். ஆனால் 7வது வகையை சார்ந்த 9 ஆமில்களும் இஸ்முக்கள் ஆகும். 7வது வகையை சார்ந்த ஆமில்கள் மொத்தம் 9. இவை அனைத்தும் முதாரியான ஃபஅலுக்கு ஜஸ்ம் செய்யும். மேலும் இன் ஷர்த்தியாவுடைய அர்த்தத்தை கொடுக்கும். இந்த 9க்குமே நிபந்தனையினுடைய அர்த்தம் வரும். அந்த 9 என்னெல்லாம்? மன், மா, மதா, மஹ்மா, ஐயு, ஐன, அன்னா, ஹைசுமா, இதுமா. இப்போ இந்த 9 இஸ்முக்களும் ஹர்ஃபுகள் கிடையாது. இப்ப முன்னாடி பார்த்த 5 இன், லம், லம்மா, லாமுல் அம்ர், லால் இன்னஹி, இதெல்லாம் வந்து என்னது? ஹர்ஃபுகள். இந்த 5ம் ஹர்ஃபுகள். இந்த ஆனா 7வது வகையை சார்ந்த 9ம் இஸ்முக்கள். இந்த 9 இஸ்முக்களும் இதனை தொடர்ந்து வரக்கூடிய முதாரியான ஃபஅலுக்கு ஜஸ்ம் செய்யும்.
இப்ப மண் பாத்தீங்கன்னா யாராவது, ஹூவர் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். மா வந்து எதை, வாட் எவர், என்ன அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். மத்தா எப்போது, வென் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். மஹ்மா எதுவாக இருந்தாலும், எப்போது, வென், வாட் எவர் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ஐயுனா யார், எந்த ஒரு, விச்சவர் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ஐன என்பது எங்கு, வேர் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அண்ணா என்பது எங்கிருந்தோ, எப்படியோ அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ஹைசுமா அப்படிங்கிறது எங்கிருந்தாலும், வேறவர். இதுமா என்பது எப்பொழுது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ஆங்கிலத்தில் வென், இஃப் அப்படின்ட்டு. தர்கீப் கிட்டத்தட்ட நாம ஏற்கனவே பார்த்த இந்த முதலாவது 6வது வகையை சார்ந்த உதாரணத்துக்கு கொடுத்த தர்கீப் தான் இதற்கும் வரும். இன்ஷா அல்லாஹ் வாருங்கள் பாடத்திற்கு செல்லலாம். அந்நவ்உ சாதிசு, 6வது வகை. அந்நவ்உ சாதிசு, 6வது வகையாகிறது ஹுரூஃபுன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹுரூஃபுன் ஹர்ஃபுகளாகும், எழுத்துக்களாகும். தஜ்ஸிமுல் ஃபிஅலல் முதாரிஅ, முதாரியான ஃபேலுக்கு ஜஸ்ம் செய்யக்கூடிய சில எழுத்துக்களாகும். வஹிய அவையாவை ஹம்சத்துன் 5 ஆகும். என்னதெல்லாம்? இன், லம், லம்மா, லாமுல் அம்ரி, லாலின்னஹி. இப்ப இன்ன எடுத்துக்கோங்க. இன்னும் வந்து இஃப் நிபந்தனையினுடைய அர்த்தத்தை கொடுக்கும். நஹ்வு உதாரணமாக, இன் தத்ரிப்னி அத்ரிப்க, நீ என்னை அடித்தால், அடித்தால் இந்த நிபந்தனையினுடைய அர்த்தத்தை இந்த இன் கொடுக்கும். அத்ரிப்க உன்னை நான் அடிப்பேன். நீ என்னை அடித்தால் உன்னை நான் அடிப்பேன். இப்ப இந்த இன் என்ன செஞ்சிருக்குது? அதனை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய முதாரியான ஃபேலுக்கு ஜஸ்ம் செய்திருக்கின்றது. அடுத்து லம். நஹு உதாரணமாக, லம் யத்ரிப் ஸெய்துன், ஸெய்த் அடிக்கவில்லை, ஸெய்த் அடிக்கவில்லை. இப்ப இன் தத்ரிப்னி அத்ரிப்கனுடைய தர்கீப இஅராப நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இப்ப இதனுடைய இஅராப் எப்படி இருக்கும், தர்கீப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 9 பார்த்திருக்குங்க பாருங்க. 9ன்னு போட்டிருக்குதா? கீழே நோட் எடுத்து பார்க்கணும். லம் யத்ரிப், லம் ஹர்ஃபு நஃபியின் ஜாசிமின். ஹர்ஃபு நஃபி, நஃபியுடைய அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய எழுத்து. ஜாசிமின் ஜஸ்ம் செய்யக்கூடிய எழுத்து. அதாவது இதற்கு அடுத்து வரக்கூடிய முதாரியான ஃபேலுக்கு ஜஸ்ம் செய்யக்கூடிய எழுத்து. ஜாசிமுன் சொல்லலாம், அல்லது ஹர்ஃபு நஃபியின் ஒ ஜஸ்மின் கூட சொல்லலாம். சரியா? யத்ரிப் என்பது ஃபஅலுன் முதாரியுன் மஜ்ஸூமுன், ஜஸ்ம் செய்யப்பட்ட முதாரியான ஃபஅல். ஸெய்துன் என்பது இதனுடைய ஃபைல். யத்ரிபுடைய ஃபைல் வந்து ஸெய்துன் என்பது. அடுத்து லம்மா. லம்மா என்பது அறவே இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். நஹு உதாரணமாக, லம்மா யர்கப் அல் அமீரு, அமீர் பிரயாணிக்கவே இல்லை, அல்லது அமீர் வாகனத்தில் ஏறவே இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ரகிப யர்கபு அப்படின்னா பிரயாணத்துக்கு, பிரயாணம் செய்தான் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். பிரயாணிக்கவே இல்லை அல்லது பிரயாணத்தினுடைய வாகனத்தில் ஏறவே இல்லை, அறவே இல்லை. இப்ப இதுல எடுத்து பாருங்க தர்கீப் எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு. நம்பர் 1, லம்மா யர்கப் அப்படிங்கிறது லம்மா ஹர்ஃபு நஃபியின் ஜாசிமுன், நஃபியுடைய எழுத்து மற்றும் ஜஸ்ம் செய்யக்கூடிய எழுத்து. யர்கப் என்பது ஃபஅலுன் முதாரியுன், முதாரியான ஃபஅல் மஜ்ஸூமுன், ஜஸ்ம் செய்யப்பட்ட. நீங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா மஜ்ஸூமுன் பி லம்மா, மஜ்ஸூமுன் பி லம்மா, லம்மாவை கொண்டு ஜஸ்ம் செய்யப்பட்ட முதாரியான ஃபஅல் என்று சொல்லலாம். அல் அமீரு என்பது ஃபாயிலுன், இந்த யர்கபுடைய ஃபாயில். அமீர் பிரயாணம் செய்யவே இல்லை, அறவே செய்யல, அல்லது வாகனத்தில் பிரயாணம் செய்யக்கூடிய வாகனத்தில் ஏறவே இல்லை. 4வது லாமுல் அம்ர்,
அம்ருடைய லாம், ஏவலுக்காக பயன்படுத்தக்கூடிய, அம்ரு என்றால் ஏவல், நிகழ்காலத்தில் ஒரு செயலை செய் என்று ஏவுவது, ஏவலுக்கு பயன்படுத்தக்கூடிய லாம். அது எப்படி பயன்படுத்தணும்னா லீ தான் படிப்போம், லாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. லீ யதுரிப் அம்ருன், அம்ரு அடிக்கட்டும். லீ யதுரிப் அம்ருன், அம்ரு அடிக்கட்டும். இப்ப இதுல தர்கீப் எப்படி சொல்றது? நம்பர் 2 எடுத்து பாருங்க. ஏன்னா நீங்க இப்படி பார்த்தாதான் அந்த பழக்கம் வரும். 2 லீ யதுரிப் அல்லாமு லாமுல் அம்ரி ஜாசிமுன், லாம் என்பது இது அம்ருடைய லாம், மேலும் ஜாசிமுன் ஜஸ்ம் செய்யக்கூடியது, அல்லது ஹர்ஃபு ஜஸ்மின் கூட சொல்லலாம். யதுரிப் அப்படிங்கிறது அதற்கு அடுத்து வரக்கூடிய யதுரிப் என்பது ஃபஅலுன் முதாரியுன் மஜ்சூமுன் பிலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். லாமை கொண்டு ஜஸ்ம் செய்யப்பட்ட முதாரியான ஃபஅல். அடுத்து 5வதாக லா லின்னஹி, நஹிக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய லா, தடுப்பதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடியது. நஹு, உதாரணமாக லா ததுரிப், நீ அடிக்காதே. இப்ப லா என்ன செஞ்சிருக்குது? இதனை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய முதாரியான ஃபேலுக்கு ஜஸ்ம் செஞ்சிருக்குது. இதனுடைய தர்கீப் எப்படி சொல்றது? 3வது எடுத்து பாருங்க. லா ஹர்ஃபு நஹியின், நஹியுடைய ஹர்ஃபு லா, ஜாசிமுன் ஜஸ்ம் செய்யக்கூடியது, அல்லது ஹர்ஃபு ஜஸ்மின் சொல்லிக்கலாம். ததுரிப் அப்படிங்கிறது ஃபஅலுன் முதாரியுன் மஜ்சூமுன், ஜஸ்ம் செய்யப்பட்ட முதாரியான ஃபஅல் லா ததுரிப் என்பது. இவ்வளவுதாங்க. இந்த 5 எழுத்துக்கள் தான் அதற்கு அடுத்து வரக்கூடிய முதாரியான ஃபஅலுக்கு ஜஸ்ம் செய்யும். ஜஸ்ம் என்றால் சுக்குன் பெற்று வரக்கூடிய நிலை. அடுத்து 7வது வகை பாருங்கன்னா, கிட்டத்தட்ட அதுவும் என்ன செய்யும்? தஜ்சிமுல் ஃபஅலில் முதாரிஅ, முதாரியான ஃபஅலுக்கு ஜஸ்ம் செய்யும். ஆனா என்ன? அஸ்மாவுன், அவைகள் இஸ்முக்கள். அஸ்மா என்றால் இஸ்முக்களுடைய பன்மைதான் அஸ்மாவுன். அன்னஉ சாபிஉ, 7வது வகை. அன்னஉ சாபிஉ, 7வது வகையாகிறது அஸ்மாஉன், சில இஸ்முக்களாகும். தஜ்சிமுல் ஃபஅலல் முதாரிஅ, முதாரியான ஃபஅலுக்கு ஜஸ்ம் செய்யுமே அப்படிப்பட்ட சில இஸ்முக்களாகும். அலா மஅனா இன் ஷர்தியதி, நிபந்தனைக்குரிய இன்னுடைய அர்த்தத்தின் மீது முதாரியான ஃபஅலுக்கு ஜஸ்ம் செய்யக்கூடிய சில இஸ்முக்களாகும். வஹிய திஸ்அத்துன், அவைகளாகிறவை 9 ஆகும். அந்த 9 என்னெல்லாம்? மன், மா, மதா, மஹ்மா, ஐயு, ஐன, அன்னா, ஹைசுமா, இதுமா. இந்த 9 இஸ்முக்களும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய முதாரியான ஃபஅலுக்கு ஜஸ்ம் செய்யும். ஜஸ்ம் செய்யும். இப்போ முதலாவது உதாரணத்தை எடுத்து பார்ப்போம். மன். நஹு, உதாரணமாக மை யதுரிப்னி அதுரிப்ஹு. மன் வந்து யார் அப்படிங்கிற, எவர் அல்லது யார் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். யார் என்னை அடிப்பாரோ அவரை நான் அடிப்பேன். யார் என்னை அடிப்பாரோ அவரை நான் அடிப்பேன். இப்ப மண் வந்து என்னது? தர்கீப் எடுத்து பாருங்க. நம்பர் 4 கீழே வாங்க. இந்த இருக்குது மை யதுரிப், மண் இஸ்மு ஷர்த்தின். இப்போ இந்த எல்லாமே இந்த 9 இஸ்முக்களும் ஷர்த்துடைய அர்த்தத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். நல்ல கவனிச்சுக்கிடணும். இஸ்மு ஷர்த்தின், இன்னும் வந்து இஸ்மு ஷர்த்து கிடையாது, ஹர்ஃபு ஷர்த்தின். இன்னுங்கிறது இன்னும் வந்து நிபந்தனைக்குரிய அர்த்தத்தை தான் கொடுக்கும். ஆனா அது ஹர்ஃபு ஷர்த்தின். மண் என்பது இஸ்மு ஷர்த்தின் ஜாசிமுன், ஷர்த்துடைய இஸ்மு ஜஸ்ம் செய்யக்கூடியது. யதுரிப் என்பது ஃபஅலுன் முதாரிஉன் மஜ்சூமுன் பி மன், மண்ணை கொண்டு ஜஸ்ம் செய்யப்பட்ட முதாரியான ஃபஅலாகும். நூன் வந்து
லில் விகாயத்தி யா முத்தகல்லிமுன், யா வந்து தமீருன் முத்தசிலுன் மப்னியுன் அல சுகுனி, இது வந்து நசபுடைய ஃபி மஹல்லி நஸ்பின் மஃபூலுன் பிஹி, இதனுடைய மஃபூலுங்கிற அடிப்படையில நசபுடைய மஹல்லுல இருக்குது. அத்ரிபுஹு, அவனை நான் அடிப்பேன். அத்ரிபு என்பது ஃபஅலுன் முதாரிஉன் மஜ்சூமுன் பி மன், மன்னை கொண்டு ஜஸ்ம் செய்யப்பட்டது. இப்ப இதனை தொடர்ந்து இரண்டு ஃபஅல்கள், முதாரியான ஃபஅல்கள் வரும் பொழுது அந்த இரண்டுக்குமே வந்து ஜஸ்ம் செய்யும். ஹூ வந்து மஃபூலுன் தமீருன் முத்தசிலுன் மப்னியுன் அல தம்மா, ஏன்னா ஹூ வந்து எப்போதுமே தம்மாவின் மீது மப்னியா இருக்கும். ஆனா ஃபி மஹல்லி நஸ்பின், ஃபி மஹல்லி நஸ்பின், ஏன்னா இது வந்து மஃபூல். அவனை நான் அடிப்பேன். யாரு யார் அடிக்கிறா? நான். அப்போ ஃபாயில் வந்து அன அப்படின்ட்டு தக்தீர்ல இருக்கும். ஓ ஃபாயிலுஹு முஸ்ததிருன், இதனுடைய ஃபாயில் வந்து மறைந்திருக்குது. தக்தீருஹு, அதனுடைய மறைவாகிறது எப்படி இருக்கும்னா அன என்று இருக்கும். அடுத்து இரண்டாவது பாருங்க, மா. மானா என்ன, எதை. மா நன்சஹ் மின் ஆயத்தின், மா நன்சஹ் மின் ஆயத்தின், ஆயத்துகளிலிருந்து எதனை நாம் நீக்கினோமோ அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இப்ப மா ஏற்கனவே படிச்ச மாதிரி தான், இஸ்மு ஷர்த்தின், அது என்ன சொல்லணும்? ஹர்ஃபு ஷர்த்தின் சொல்லிடக்கூடாது, நல்ல கவனமா இருக்கணும். மா என்பது இஸ்மு ஷர்த்தின். அஞ்சாவது எடுத்து பாருங்க, கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே இதுதான் இருக்கும். மா என்பது இஸ்மு ஷர்த்தின் ஜாசிமின். நன்சஹ் என்பது ஃபஅலுன் முதாரியுன் மஜ்சூமுன், ஜஸ்ம் செய்யப்பட்ட முதாரியான ஃபஅல். மின் ஆயத்தின், மின் வந்து ஹர்ஃபுல் ஜர்ரு, ஆயத்தின்ங்கிறது இஸ்முல் மஜ்ரூர் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ மா என்ற இஸ்மு வந்து அதனை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய முதாரியான ஃபஅலுக்கு ஜஸ்ம் செய்திருக்கின்றது. அடுத்து மதா. மதா என்பது எப்பொழுது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். உதாரணமாக மதா தஜ்லிஸ் அஜ்லிஸ், எப்பொழுது நீ உட்காருவாயோ, அஜ்லிஸ் அப்போது நான் உட்காருவேன். மதா வர்ஃப் ஜமான் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பொழுது அப்படின்னா காலத்தோடு தொடர்புடைய இஸ்மு, அது வர்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் வந்து அட்வர்ப் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல வந்து காலத்தோடு தொடர்புடைய இஸ்மு மதா, எப்பொழுது. நம்பர் 6 எடுத்து பாருங்க. மதா தஜ்லிஸ், மதா வர்ஃப் ஜமானின் வ ஷர்த்தின் வ ஜஸ்மின் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ம் செய்யக்கூடிய மற்றும் ஷர்த்துடைய வர்ஃப் ஜமானுடைய இது இஸ்மு. வர்ஃப் பெரும்பாலும் எல்லாமே வந்து இஸ்மா தான் இருக்கும். நன்சஹ்ங்கிறது ஃபஅலுன் முதாரியுன் மஜ்சூமுன், சாரி தஜ்லிஸ் தானே. தஜ்லிஸ் என்பது ஃபஅலுன் முதாரியுன் மஜ்சூமுன். அஜ்லிஸ் அதுவும் வந்து ஃபஅலுன் முதாரியுன் மஜ்சூமுன். அடுத்து நான்காவது இஸ்மு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மஹ்மா. மஹ்மா என்பது எப்பொழுது அப்படிங்கிற அர்த்தத்தை தான் கிட்டத்தட்ட இதுவும் கொடுக்கும். வென், வாட் எவர் அப்படிங்கிறது. மஹ்மா தஹ்ருஜு, தஹ்ருஜ் அஹ்ருஜ், எப்பொழுது நீ வெளியேறிவாயோ. ஹரஜ யஹ்ருஜு, அதுல இருந்து தஹ்ருஜுன்னு வரும். மஹ்மா வந்ததுனால தஹ்ருஜுங்கிறது தஹ்ருஜ் என்று மாறிவிட்டது. மஹ்மா தஹ்ருஜ் அஹ்ருஜ், எப்பொழுது நீ வெளியேறுவாயோ அப்பொழுது நானும் வெளியேறுவேன். இப்ப மஹ்மா அதை எடுத்து பாருங்க, வர்ஃப் ஜமான் அப்படிங்கிறது தான் கொடுக்கும். ஏழாவது மஹ்மா தஹ்ருஜ், மஹ்மா வர்ஃப் ஜமான், அதாவது ஜமான் என்றால் காலம், காலத்தோடு தொடர்புடைய வர்ஃப் அட்வர்ப். ஷர்த்துன், மேலும் ஷர்த்துடைய அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. ஷர்த்துன் ஜாசிமுன், ஜாசிமுன்னா ஜஸ்ம் செய்யக்கூடியது, அல்லது ஹர்ஃபு ஜஸ்மின் என்று கூட சொல்லலாம். தஹ்ருஜ் என்பது ஃபஅலுன் முதாரியுன் மஜ்சூமுன் பி மஹ்மா, மஹ்மாவை கொண்டு ஜஸ்ம் செய்யப்பட்ட
முதாரியான ஃபேல். அஹ்ருஜுக்கும் அதே தான் சொல்லலாம். ஃபேலுன் முதாரியுன் மஜ்சூமுன் பி மஹ்மா, மஹ்மாவை கொண்டு ஜஸ்ம் செய்யப்பட்ட முதாரியான ஃபேல். ஐந்தாவது இஸ்மு ஐயூ. ஐயூ என்பது எவர், யார் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ஐயூஹும் யுக்ரிம்னி உக்ரிம்ஹு, அவர்களில் எவர் அல்லது யார் என்னை சங்கை செய்கிறார்களோ, கண்ணியப்படுத்துகிறார்களோ, அவரை நான் சங்கை செய்வேன், கண்ணியப்படுத்துவேன். இப்ப ஐயூ என்பது அதனை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய யுக்ரிம் என்ற ஃபேலுக்கு வந்து ஜஸ்ம் செய்திருக்குது. இப்ப இதுக்கு தர்கீப் எப்படி வைக்கிறது? ஐயுஹும் என்பது இஸ்மு ஷர்த்தின் வ ஜஸ்மின். யுக்ரிம் என்பது ஃபேலுன் முதாரியுன் மஜ்சூமுன். நூன் வந்து லில் விகாயத்தி. யா தமீருன் முத்தசிலுன் ஃபி மஹல்லி நஸ்பின் மஃஊலுன் பிஹி. இந்த யுக்ரிம்க்கு மஃஊல்ங்கிற ஸ்தானத்துல நஸ்புடைய நிலையில இருக்கின்றது. உக்ரிம் அப்படிங்கிறதும் ஃபேலும் முதாரியுன் மஜ்சூமுன், ஜஸ்ம் செய்யப்பட்ட முதாரியான ஃபேல். ஹூ என்பது தமீருன் முத்தசிலுன் மப்னியுன் அல தம்மதி ஃபி மஹல்லி நஸ்பின். ஏன்னா இது வந்து மஃஊலுன் பிஹி, மஃஊலுன் பிஹிங்கிற அடிப்படையில் நஸ்புடைய நிலையில் இருக்கின்றது என்று நாம் இதற்கு தர்கீப் வைக்க முடியும். அடுத்த ஆறாவது இஸ்மு என்ன? ஐன. ஐன தத்ஹப், அத்ஹப், எங்கு அல்லது எங்கே அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ஐன தத்ஹப், எங்கு நீ செல்வாயோ அங்கு நானும் செல்வேன். இதற்கு தர்கீப் எப்படி வைக்கிறது? ஐன இஸ்மு ஷர்த்தின் வ ஜஸ்மின். தத்ஹப் ஃபேலுன் முதாரியுன் மஜ்சூமுன். அத்ஹப் என்பது ஃபேலுன் முதாரியுன் மஜ்சூமுன், ஜஸ்ம் செய்யப்பட்ட முதாரியான ஃபேல். இப்ப ஏழாவது இஸ்மு பாத்தீங்கன்னா அண்ணா. அண்ணானா எங்கு அப்படிங்கிற அர்த்தம் தான் அதுவும் கொடுக்கும். அண்ணா ததுகுல் அதுகுல், எங்கு அல்லது எங்கே, இடத்தை குறிக்கும். ظرف மக்கான். மத்தாங்கிறது ظرف ஜமான், நேரத்தை கொடுக்கும், குறிக்கும். அண்ணாங்கிறது இடத்தை குறிக்கக்கூடிய ظرف அல்லது இஸ்மு. அண்ணா ததுகுல், எங்கு நீ நுழைவாயோ, அதுகுல், அங்கு நானும் நுழைவேன். இப்ப அண்ணா என்ன செஞ்சிருக்குது? ததுகுல் என்ற முதாரியான ஃபேலுக்கு ஜஸ்ம் செஞ்சிருக்குது. தர்கீப் இதற்கு எப்படி வைக்கணும்? அண்ணா வந்து ظرف மக்கானுன் வ ஹர்ஃபு ஷர்த்தின் ஜாசிமுன். ததுகுல் என்பது ஃபேலுன் முதாரியுன் மஜ்சூமுன், ஜஸ்ம் செய்யப்பட்ட முதாரியான ஃபேல். இதனுடைய ஃபாயில் எப்படி இருக்கும்? ஃபாயிலுஹு முஸ்தத்திருன், அதனுடைய ஃபாயில் வந்து மறைந்து இருக்கும். தக்தீருஹு, அதனுடைய மறைவு எப்படி இருக்கும்? அன்த என்று இருக்கும். ததுகுல். அதுகுல் அப்படிங்கிறது தஹல எதுகுலு, அதிலிருந்து ததுகுல் அதுகுல் அப்படிங்கிறது வந்திருக்குது. அதுகுல் என்பதும் ஃபேலுன் முதாரியுன் மஜ்சூமுன், ஜஸ்ம் செய்யப்பட்ட முதாரியான ஃபேல். அதனுடைய ஃபாயிலை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒஃபாயிலுஹு முஸ்தத்திருன். முத்தசிலுன்னா இணைந்து இருக்கிறது, முஸ்தத்திருன்னா மறைந்து இருக்கிறது. முஸ்தத்திருன். அதனுடைய தக்தீர் அப்படின்னா மறைவு எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய மறைவாகிறது. அதுகுல்ல வந்து அன என்று இருக்கும், நான் நுழைவேன். அடுத்து பாருங்க 8 ஹைசுமா. நஹு உதாரணமாக ஹைசுமா தஅகுல் ஆகுல், எங்கிருந்தாலும், எங்கு நீ சாப்பிடுகிறாயோ அங்கு நான் சாப்பிடுவேன். ஹைசுமா தஅகுல் ஆகுல், எங்கு நீ சாப்பிடுகிறாயோ அங்கு நான் சாப்பிடுவேன். இதனுடைய தர்கீப் எப்படி வைக்கிறது? நம்பர் 1 பாருங்க, கீழே வாங்க. ஹைசுமா, ஹைசுமா தர்ஃபு மகானின், இது இடத்தை சார்ந்த ظرف. எங்கு, எங்கு நீ சாப்பிடுகிறாயோ அங்கு நான் சாப்பிடுவேன். மற்றும் ஷர்த்துடைய ஹர்ஃப் ஜாசிமுன், ஜஸ்ம் செய்யக்கூடியது. தஅக்குல் என்பது ஃபேலுன் முதாரியுன் மஜ்சூமுன், ஜஸ்ம் செய்யப்பட்ட முதாரியான ஃபேல்.
அதனுடைய ஃபாயிலை பத்தி சொல்லணும்னா நீங்க சொல்லிக்கலாம். எப்படி சொல்லலாம்? ஓ ஃபாயிலுஹு முஸ்ததிருன் ஓ தக்தீருஹு அன்த அப்படின்னு இருக்கும். ஆக்குல் அப்படிங்கிறது ஃபேலுன் முதாரியுன் மஜ்சூமுன், ஜஸ்ம் செய்யப்பட்ட முதாரியான ஃபேல். அடுத்து 9வது பாருங்க, இதுமா. இதுமா தன்சில் அன்சில். எப்பொழுது, இதுமாவினுடைய அர்த்தம் வந்து எப்பொழுது. எப்பொழுது நீ இறங்குவாயோ அப்பொழுது நான் இறங்குவேன். இதனுடைய தர்க்கீப் எப்படி வைக்கிறது? நம்பர் 2 எடுத்து பாருங்க. இதுமா தன்சில். இதுமா என்பது ஹர்ஃபு ஷர்த்தின் ஜாசிமுன், ஷர்த்துடைய ஹர்ஃபு, ஜஸ்ம் செய்யக்கூடியது. தன்சில் என்பது ஃபஅலுன் முதாரியுன் மஜ்சூமுன், ஜஸ்ம் செய்யப்பட்ட முதாரியான ஃபஅல். அன்சில் என்பதும் ஃபஅலுன் முதாரியுன் மஜ்சூமுன், ஜஸ்ம் செய்யப்பட்ட முதாரியான ஃபஅல். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரைக்கும் நாம 6வது வகையை சார்ந்த முதாரியான ஃபஅலுக்கு ஜஸ்ம் செய்யக்கூடிய 5 எழுத்துக்களை பார்த்தோம். 7வது வகை ஆமில்களில் முதாரியான ஃபஅலுக்கு ஜஸ்ம் செய்யக்கூடிய 9 இஸ்முக்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் 8வது 9வது வகை ஆமில்களை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.